ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலக்காஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு ரெசிபியோட வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். உங்களுக்கு தோசை மாவு மிஞ்சி இருந்தால் அந்த மாவில் கொஞ்சம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் ஒரு 3 குழிக்கரண்டி அளவு சேர்த்துக்கலாம். இது ஒரு 3 பேர் சாப்பிடலாம். ரவை 1 கப் ரவை, வறுக்காத பச்சை ரவை, அதையும் சேர்த்து இதில் உப்பும் மஞ்சள் இந்த ரெண்டும் கொஞ்சம் சேர்ப்போம். தேவையான அளவு உப்பும் மஞ்சளும் சேர்த்துட்டு காரத்துக்கு தேவைண்டா தனி மிளகாத்தூள், சில்லி ஃப்ளேக்ஸ், இது ரெண்டில் ஏதாவது உண்டு. நான் கட்டத்தூள் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் சேர்த்துருக்குறேன். சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு தோசை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 10-15 நிமிஷமாக அப்படியே வைப்போம். அதுக்கு பிறகு ஒரு எடுத்து தாளிப்பொண்ணு கொடுப்போம். ஒரு தாளிப்பொண்ணு கொடுத்தாச்சு. இப்போ ரவையெல்லாம் நல்லா ஊறி நல்லா வந்துடுது. இப்போ இதை நாங்கள் தோசை கல்லுலேயோ இந்த மாதிரி குழி தாச்சிலையோ கொஞ்சம் ஊற்றி, இந்த மாதிரி மாவு நிறைய சேர்க்கக்கூடாது, நடுவில் கொஞ்சம் வேகாது. இப்படி செய்து நல்லெண்ணெய் இல்லாட்டி நெய், இந்த ரெண்டில் ஏதாவது இப்படி கொஞ்சம் போட்டு மூடி வச்சு சுட்டு எடுப்போம். இதுக்கு ஒரு சட்னி ஒன்று, பூண்டும் சின்ன வெங்காயமும் சேர்த்து ஒரு சட்னி உண்டு. இப்போ ஒரு கைப்பிடி அளவு வெங்காயமும் ஒரு கைப்பிடி அளவு பூண்டும் எடுத்துருக்குறேன். எடுத்து அதை ரெண்டையும் ஒரு சின்ன மிக்சி ஜாரில் சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்க்குறோம். சேர்த்து தனி மிளகாத்தூள் காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 1.5 தேக்கரண்டி அளவு நான் சேர்த்துருக்குறேன். இப்போ இதை இந்த அடை தோசையை நாங்கள் திருப்பி போடுவோம். கொஞ்சம் திருப்பி போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் மூடி வைப்போம். இப்போ சட்னியில் புளி கரைசல் கொஞ்சம் சேர்க்குறோம். கொஞ்சம் புளி கரைசல் சேர்த்து மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்து நல்ல எண்ணெயும் கூட போட்டு ஒரு தாளிப்புன்னு கொடுக்கணும். இப்போ இது ரெடி ஆகிட்டுது. இப்போ இன்னும் ஊற்றுவோம். நெருப்பை கொஞ்சம் கூட்டக்கூடாது, கொஞ்சம் குறைக்கணும். ரொம்ப கூட்டி வச்சா உடனே அடி பிடிச்சி தோசை கல்லையும் நாங்கள் தோசை மாதிரியும் ஊற்றலாம், இதில் அப்பம் மாதிரியும் ஊற்றலாம். இப்போ இதை திறந்து பார்ப்போம். இது கொஞ்சம் ரெடி ஆகிட்டுது. இதுக்கு நல்ல இல்லாட்டி நெய் சரி இல்லாட்டி சாதாரண எண்ணெய்ண்டாலும் ஊற்றலாம். இப்போ சட்னிக்கு கடுகு கொஞ்சம் சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து இந்த அரைச்ச சட்னியெல்லாம் இதில் போட்டு நல்ல எண்ணெய் திரிஞ்சு வர அளவுக்கு நாங்கள் இதை அடுப்பில் வச்சு எடுக்கணும். எடுத்தால் இது ரெடி ஆகிருக்கும். பார்த்துருப்பீங்க. இது சரியான சிம்பிளான ரெசிபி. தோசைமா மிச்சம் இருந்தால் இந்த மாதிரி செய்து சாப்பிடுங்க. பிடிச்சிருந்தால் நீங்களும் இதே மாதிரி செய்து பார்த்து நல்லா இருந்தால் எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.